ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலே சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதியின் வசனம் மீகா 7வது அதிகாரம் 15வது வசனம். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த விதமான ஒரு வாக்கு தத்தத்தை உங்களுக்கு தருகிறார். உங்களை பார்த்துதான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எவ்வளவு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை என்பதை பாருங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும்? ஏதோ ஒரு வகையான அற்புதத்திற்காக, அதிசயத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்க. இது என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதம் நடந்துராதா, இந்த ஆண்டு நடந்துராதா, இந்த நாளில் இந்த காரியம் கைகூடி வந்துடாதா அப்படின்னு சொல்லி ஒரு வகையான எதிர்பார்ப்போடு நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறீங்க. உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வாக்கை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்த வசனமானது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது மீகா 7வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயங்களை காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ரட்சிப்பின் தேவனுக்கு நீங்க காத்திருக்க வேண்டும். நீங்க காத்திருந்தாதான் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியும். நீங்க ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்து ஜெபித்தாதான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை காணப்பட முடியும். ஆகவே நீங்க காத்திருக்கணும். வேதாகமத்துல ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோவான் 5வது அதிகாரம் வசனம் 1 முதல் 9 வசனம் அடங்கிய இந்த பகுதியிலே ஒரு மனிதனை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 38 வருடமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷனை குறித்து அந்த பகுதியிலே பார்க்கிறோம். இயேசுவினுடைய காலத்துல எருசலேமில் பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் ஒன்று காணப்பட்டது. இந்த குளத்தினுடைய மகிமை என்னவென்று சொன்னால், எப்போமாவது ஒருக்கா திடீரென்று சொல்லி தேவதூதன் வந்து அந்த குளத்தின் தண்ணீரை கலக்குவான். அப்படி கலக்கப்படும் பொழுது எந்த மனிதன் முதலாவது அந்த குளத்துக்குள்ள இறங்குறாங்களோ அவங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, அவங்க சொஸ்தமாவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான குளம் இயேசு கிறிஸ்துனுடைய காலத்துல எருசலேமிலே காணப்பட்டது. பாருங்க, நிறைய வியாதிஸ்தர்கள் அந்த குளத்தின் பக்கத்துல காத்திருப்பாங்க. தண்ணீர் எப்பொழுது கலக்கப்படும், நம்ம எப்போ சுகத்தை பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லி நிறைய மனிதர்கள் காத்திருப்பாங்க. வசனம் யோவான் 5:3 நீங்க பார்த்தீங்கன்னா, பார்வையற்றவர்கள், நடக்க முடியாதவர்கள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதியஸ்தர்கள் அங்கு காத்திருந்தார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்படிப்பட்ட அந்த குளத்து பக்கத்துல தான், குளத்தின் ஓரத்துல தான் ஒரு மனிதன் 38 வருடமா வியாதிப்பட்டு அந்த மனிதன் வேதனையோடு அந்த குளத்துல காத்திருக்கிறான். 38 வருடமா காத்திருக்கிறான். பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில அற்புதமே நடக்கல, அதிசயமே நடக்கல. ஆனாலும் கூட அவன் அந்த குளத்து பக்கத்துல சோர்ந்து போய் விடாம அப்படியே காத்திருக்கிறான். பாருங்க, அவனுடைய காத்திருப்பை ஆண்டவர் இயேசு அறிந்தார். பாருங்க, தேவதூதர்களுக்கு எப்பொழுதும் பாருங்க ஆண்டவர் தான் கட்டளையிடுவார், நீங்க போய் அந்த குளத்தை கலக்குங்க, என் பிள்ளைங்கள்லாம் குளத்து ஓரத்துல அப்படியே தண்ணீர் எப்பவும் கலக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இருக்கிறாங்க. நீங்க போய் கலக்குங்கன்னு சொல்லி தேவதூதனுக்கு ஆண்டவர் இயேசு கட்டளையிடுவார்.
பாருங்க, அப்படி நடக்கும். அவங்க குளத்துல போய் அந்த தேவதூருக்கு போய் கலக்கும் பொழுது வியாதிஸ்தம் முதல்ல இறங்குவாங்க. இறங்கின உடனே அங்கே சொஸ்தமாகி போய்விடுவாங்க. இப்படி நடந்துகிட்டு இருந்தது. ஆனா பாருங்க, இந்த மனிதனுடைய பலவீனங்களை ஆண்டவர் அறிந்தார். இந்த மனிதன் படுகிற வேதனைகளை கர்த்தர் அறிந்தார். பாருங்க, இந்த மனிதனை தேடி ஆண்டவரே அங்கு போகிறார். ஆண்டவரே அவனை பார்த்து அவனை நோக்கி போகிறார். யோவான் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, ஆண்டவர் பாருங்க, அவன் ஆண்டவரே அவனை சந்திக்கும்படியாய் போறாரு. போய் அந்த மனுஷனை பார்த்து கேட்கிறாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறாயா என்று சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். அந்த மனிதன் பாருங்க சொல்றான், ஆண்டவரே எனக்கு விருப்பம் இருக்கப்பா, ஆனாலும் அந்த குளத்துல கொண்டு போய் விடுவதற்கு எனக்கு யாருமே இல்லை, யாருமே இந்த உதவியை செய்வதற்கு எனக்கு யாருமே இல்லை. நான் போறதுக்குள்ள ஒருத்தன் முன்னாடி முந்தி விடுகிறான், அவன் சுகத்தை பெற்று விடுகிறான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. 8வது வசனத்துல யோவான் 5:8 இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொன்ன உடனே பாருங்க, அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்யணுமா? உங்க குடும்பத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணுமா? நீங்க நம்பி இருக்கிற அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணுமா? நீங்க உங்களுடைய படிப்பின் காரியத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணுமா? உங்களுடைய பிசினஸ்ல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணுமா? உங்களுடைய ஊழியத்தின் பாதையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணுமா? நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல காத்துருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல காத்துருங்க. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதத்துல பார்க்கிறோம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க காத்திருக்க நீங்க பழகி கொள்ளுங்க. நீங்க வேதாகமத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய மனிதர்கள் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்தாங்க. சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை பாருங்க. சங்கீதம் 5:3 பாருங்க, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டறிவீர், காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பாருங்க, அவன் ஆண்டவருடைய சமூகத்துல காலையில எழும்பி பாருங்க ஆயத்தமாகி அவன் ஆண்டவருடைய சமூகத்துல போய் காத்திருந்தான். அதே போல சங்கீதம் 25:5 பாருங்க, நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நீங்க அற்புதங்களை செய்யும் வரைக்கும் உங்களுடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சங்கீதம் 40:1 நீங்க படிச்சு பாருங்க, கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய பாதத்துல காத்துருங்க, அவருடைய சமூகத்துல காத்துருங்க. உங்க சரீரத்துல வியாதி நிமித்தமா நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கலாம், குடும்பத்துல வருகிற போராட்டத்தின் நிமித்தமா நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ரொம்ப வேதனைப்பட்டு நீங்க இந்த இடத்துல இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய பாதத்துல காத்திருங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விட மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து நீங்க ஜெபிக்க பழகி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்க குடும்பத்துல ஒரு அதிசயங்களை காண பண்ணுவார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய அருமையான பிள்ளைகளுக்காக உங்களுடைய பாதத்திலே வருகிறோம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாட்கள்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு அதிசயத்தை காண பண்ணுங்கப்பா, ஒரு அதிசயத்தை காண பண்ணுங்க. என்ன நோக்கத்தோடு உடைய பிள்ளைகள் இந்த ஜெபத்தோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. உங்களுடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாம் ஆசீர்வாதமான அமையட்டும் ஆண்டவரே. நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா விதமான தரித்திர நிலைமைகளும் விலகி ஓடட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுக்காக யாவற்றையும் நீ செய்து முடிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
உம்முடைய பிள்ளைகள் துன்பத்தை அனுபவித்திருக்கிற இந்த காலங்களிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் பரத்திலிருந்து கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்ந்த அடைக்கலத்தில் நீர் வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இது அவிதமாய் செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.